Hi guys. Hi, hello friends. எல்லாருக்கும் வணக்கம். Yes, வணக்கம். Actually இப்போ around 11:30 டைம். 11:30 இன்னைக்கு சண்டே. ஸோ ரொம்ப நாள் பாப்பாவுக்கோசரம் கோயிலுக்கு வேண்டி இருந்தது, பழனி முருகன் கோயிலுக்கு. ஸோ அதனால முடியும் தாடியும் விட்டுருந்தேன். இன்னைக்கு போயிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றலான்ட்டு பழனி கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பை உங்களோட சேர்ந்து நானும் ஜர்னி பண்ணுறேன். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. Sure, definitely. So I will be missing this. I'm also. வரும்போது பாஸ். Okay, boss. அப்படி வரும். ஓகே, பார்த்து பத்திரமா போங்க. சரி, ஓகே டன் சொல்லுங்க. வேற பாய். பழனி ஒன்று மிதிச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக பழனி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்தோம், நாங்கள் பஸ் ஏறினோம், டக்குன்னு ஏறினோம். உடனே அடுத்த பஸ் வந்ததுனால டக்குன்னு ஏறி வந்ததுனால எங்களால் வந்து அங்கெல்லாம் வீடியோஸ் எடுத்து கவர் பண்ண முடியல. ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் சரவணன், நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம. பட் ஆனால் பெரிய வேலை இது. பழனி மலை முருகா. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே 4-5 வழி இருக்குது. பட் நம்ம தான் கரெக்டான வழியை தேடி சரவண பைகி செல்லும் வழி, இந்த வழியில் தான் நம்ம போகணும். ஒரே தெய்வ கடாட்சமாக இருக்குது. மொட்டை அடிக்கிறதுக்கு இவங்களாம் பிளேடு மாற்றுவாங்களா தெரியலையா சார்? ஒரு 20 ரூபா கையில் காசு கொடுத்துரும். அதான் மொட்டை அடிக்கிறதுக்கான ஃப்ரீ ஃபீட் பண்ணுறாங்க. உடனே ஒரு பிளேடும் கொடுத்துட்றாங்க. ஸோ சேஃப்டிக்காக சூப்பர். முட்டை அடிச்சாச்சு. இல்லைன்னு தலையில் காத்தடிக்குது. போயிட்டு குளிச்சுட்டு போய் ஆண்டவனை பார்க்க வேண்டியது. மொட்டை அடிச்சுட்டு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வழி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறதுக்கான வழி. முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கான வழி. இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீங்கள் கிளாக் ரூம்லாம் நிறையா இருக்கும், ப்ளஸ் செப்பல் விடுறதுக்கு நிறையா ரூம் இருக்கும். இங்கே வர வழியில் எல்லாமே உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்கே வந்து வைங்க, அங்கே வந்து வைங்கன்னு. பட் ஆனால் கவர்மெண்ட்டு தான் அஃபீஷியலாகவே எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய் வைங்க. இது ஒரு ஒரு சஜஷன், அவ்வளோதான். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஃப்ரீயாகவும் இருக்குது, சில இது பெய்டாகவும் இருக்குது. பட் உங்களுக்கு சேஃப்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக மலைக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வே எல்லாம் மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் போயிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பின் வழியாக வந்து ஒரு க்யூ மாதிரி செட்டப் பண்ணி அந்த க்யூவிலேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி அடிவாரத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டான வழியை கேட்டுட்டு தான் நம்ம போகணும். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த அதாவது ரெனோவேட்டிவ் பண்ணுறாங்களாம் கோயிலை. கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பழனியில். ஸோ அதனால் அந்த ரெனோவேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வேவை மாற்றி விட்ருக்காங்க. ஒரு அடிவாரத்துலேருந்து ஒரு 100 ஃபீட்டில் வந்து ஒரு வே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து போயிட்டு அப்புறம் அடிவாரத்தில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
வீரவேல் முருகனுக்கு. சொல்லா மலை மேலே ஏறியாச்சு. இல்ல வயசாயிடுச்சு. இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சாமியை பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்து போச்சு. போயிட்டு உள்ளே போனோடனே ஆண்டி அலங்காரன்னு ஏதோ சரவணன் சொல்லிட்டாங்க. சரவணன் நினச்சி பயந்துட்டான். அப்புறம் போய் பார்த்தா வந்து இது சாது அலங்காரம். சாது அப்புறமேட்டு தான் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சாமியை பார்த்துட்டு திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நிம்மதியாக இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு விபூதி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் படப்படன்னு கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட போறோம். சாப்பிட போகிறோம். பின்னாடி அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. நாலு முழுவதும் அன்னதானம் போட்டுருக்காங்க. ஃப்ரீ சாப்பாடு. போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி போலாமா? ஓகே பார்க்கலாம். சுத்தமான முறையில் சோசியல் டிஸ்டன்சிங்கோட எல்லா இடத்துலையும் சாப்பாடு வந்து நீட்டாக வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ இது ரியலி சூப்பர். ஸோ ஃப்ரீயாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நல்லா வெயில் நிறைய சாப்பிட்டாச்சு. ஸோ சாமி தரிசனம் நிம்மதியாக பார்த்தாச்சு. இப்போ பழனி பற்றி சொல்லணும்னா பழனியில் க்ரௌடு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே எல்லாமே ஓப்பனில் இருக்குது. நோ ப்ராப்ளம். நீங்கள் வரலாம், தாராளமாக விசிட் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி வந்ததில் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ வந்ததில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ எங்களோட நேர்த்திக்கடனை நாங்கள் செலுத்தியாச்சு. கடவுளையும் நிம்மதியாக பார்த்தாச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அடுத்தது மன திருப்தியோடையும் ஆத்ம திருப்தியோடையும் கீழே இறங்கி கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே வின் சென்டர் இருக்குது. வின் சென்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கோசரம் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணி நம்ம வின்ஸில் கீழே இறங்கலாம். ஸோ பழனியில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ரோப் கார் இருக்குது, இன்னொன்று வின்ஸ் இருக்குது. மேலேருந்து கீழே இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும். ஸோ சின்ன வயசில் நாங்கள் பார்த்தீங்கன்னா வின்ஸில் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆனதுனால ஒரு ட்ரை பண்ணணுமேட்டு இன்றைக்கி வின்ஸில் இறங்குறது வருஷம் வந்திருக்கோம். அப்படி இறங்கி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வின்ஸில் இறங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இறங்கணும். சரி, எங்களோட சேர்ந்து நீங்களும் வின்ஸில் இறங்கி பாருங்கள். வின்ஸ் டிக்கெட்டை எடுத்தாச்சு, போகலாம். ஸோ ரோப் வந்துட்டுருக்கு. இந்த ரோப் பண்ணில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சைடில் படியில் வந்தோடனே நம்ம அதை அதில் ஏறி இப்படி போகிறோம். சர்வ ஜர்க்காகுது. எப்பா டிரைவர் பிரேக் அழுத்தி பிடிப்பியாப்பா.
ஏய் இதுக்கடா பின்னாடி பின்னாடி உட்காந்து ரொம்ப தவசு அவ்வளவுதான் இங்கே பிரேக் பிடிச்சிட்டாங்க திரும்பி பாருங்க கேஸ் இங்க இருக்கு பாருங்க பார்க்காதடா எனக்கு பயமா இருக்கு இங்கே பிரேக் சரோ கண்ணாடி கிண்ணாடி உடஞ்சுன்னா வெளியே போய் விழுந்துருமோ இதுல வந்தது ஏன் வந்தோம் வேற ஒண்ணும் இல்லை சின்ன வயசு ஆசை எங்களோட சின்ன வயசு ஆசை குதிரை வண்டியில் போகணுன்ட்டு ஸோ இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிருக்கு ஐயா வந்து சொன்னார் ஐயா உங்கள் பேருங்க வெங்கடசாமி எத்தனை வருஷமா என் குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க 10-20 வருஷம் ஓட்டுறேன் அப்படிங்களா ஐயா சரிங்க 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 நம்ம குதிரை வண்டியில் போகலாங்களா கண்டிப்பாக போகலாமா ஓகே குதிரை வண்டி சவாரி எல்லாம் எங்குமே குதிரை வண்டி எல்லாம் பள்ளினா குதிரை வண்டி சின்ன வயசில் அந்த பார்க்குக்கெல்லாம் போனால் குதிரை வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் லைவ் ஒரு குதிரையில் போகிறேன் நினச்சிட்டே வந்த மிச்சி குதிரையில் போக மாட்டோம் அந்த காலத்தில் ட்ராவலிங் இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அறிய வகை பொருளாகிடுச்சு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக போகலாம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா இறங்கலாமா புல்லு வாங்கி கொடுக்க நாங்கள் வாங்கி ரொம்ப நன்றிங்கய்யா ஸோ மட்டை அடிச்சதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அம்மா என்ன ரியாக்ஷன் வருவதில்லை போய் பார்ப்போம் மா எதுக்கு இப்போ கொஞ்சிட்டு இருக்கா எப்படி இருக்கு மொட்டை அடையாளம் தெரியலையா ஏன் அடையாளம் தெரியல போதுமா சாப்பிட்டியா சரி எவர் நைனா மொட்டை ஹலோ இட்ஸ் வே ரஜினி முருகன் மோட்டே பாஸ் பாஸ் ஸோ பழனி ட்ரிப்பு முடிஞ்சா முடிஞ்சிச்சு பாஸ் மோட்டே பாஸ் சத்தியமா சகிக்கல அப்படியே பார்த்துட்டு இப்படி பாக்குறது சாமி கண்ண சாமி குத்தி கிட்ட இருந்து பாக்காதீங்க சத்தியமா ரொம்ப மொட்டையை கிண்டல் பண்ணாத சாமி கண்ணு குத்திடும் சரி ஏதோ ஒண்ணு ஸோ மொட்டைய போட்டாச்சு வேற என்ன பண்ணோம் சாமிக்கு நேர்த்தி கடன் கொடுத்தாச்சு ஸோ சக்சஸ்ஃபுல்லி சாமிக்கு வேண்டிக்கிட்ட சாமிகிட்ட வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை போய் தலைவர் முருகனுக்கு வந்து கொடுத்தாச்சு. முருகனும் தலைவரா? அவர் தான் தலைவர். ஸோ நான் மேச நட்சத்திரம் பரணி ராசி, எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து முருகர். அப்படியே இருக்கு, ஜாதகம் பார்த்து அனுப்பி விட்டுருங்க. சின்ன வயசுல இருந்தே முருகர் தான் என்னோட ஸ்பெஷல். ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல எங்க ஏரியால எல்லாத்துக்குமே வந்து மெட்ராஸே வந்துச்சு. நான் எங்க அப்பா கார் இருக்குல்ல, கார் கீழே இருக்கிற முருகர் டாலர் தொட்டு கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன் எனக்கு வரக்கூடாதுன்னு. ஏரியால இருந்த எல்லாருக்கும் மெட்ராஸே, எனக்கு மட்டும் மெட்ராஸே இல்லை.
அப்ப தலைவர் இருக்காருங்கிறீங்களா? அன்னையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் முருகரை வேண்டி நடந்துக்கிட்டேன். அதே மாதிரி அவர் வேண்டிட்டு எல்லா விஷயமே எனக்கு நல்லபடியாக நடந்திருக்கு. இது நடந்துச்சு, ஹாப்பி மூமெண்ட். அதோடைய பழனியை போய் கொண்டாடியாச்சு. பழனியில் மொட்டையை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. 1 day ட்ரிப் நல்லபடியாக போச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from It's Mr. and Mrs. Praveen.